பெரியார் தான் எடுத்தாருன்னு சொன்னா ஒத்துக்க முடியாங்க. நீங்க இருந்தாலும் நான் என்ன மாதிரி நான் இருந்தாலும் எதிர்த்திருப்பேன். நான் பிறந்திருந்தா நானும் எதிர்த்திருப்பேன். நீங்க இருந்தாலும் எதிர்த்திருப்பீங்க. அந்த சூழ்நிலையில அவரு சில கிராமங்கள் செஞ்சிருக்கலாம். தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கே விடுதலை வாங்கி கொடுத்த மாதிரி பேசுறீங்க. ஈரோட்ல ஒரு பகுதியில் பண்ணியிருப்பாரு. உடனே தமிழ்நாடுக்கே அவர் தான் சீர்திருத்தவாதின்னு பேசுறீங்க. தப்பா இல்லையா? தொடக்க புள்ளி இல்லைங்க. அடிக்கடிக்க மனது அம்மி நகரம் மனிதனை அடிக்கடிக்க எந்திரிச்சிருவான். இன்னைக்கு அந்த சூழ்நிலை தான் இருக்கு. திருப்பி அடிக்கிற காலம் வந்துச்சுல்ல. அடிபட்டால ஒரு காலத்துல, அடிப்பா இருந்தாலும் ஒரு காலத்துல, இப்ப திருப்பி அடிக்கிறான்ல, திருப்பி வெட்டுறான்ல, அந்த காலம் மாறுதா இல்லையா? அது பெரியார் பிறந்தவனால தான் மாறுதா இல்லையே? அவனா உருவாக்கப்பட்டதுதான். எழுச்சி என்பது மனிதனால் மக்களால் உருவாக்கப்பட்டது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இன்னொருத்தர் கொண்டு வாயில ஊட்ட முடியாது. எழுச்சி என்பது தானா வரணும். அதுதான் எழுச்சி. இன்னொருத்தர் சொல்லி ஊட்டுவது அல்ல. மக்களால் எழுப்பு. இன்னைக்கு இது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பத்தி இன்னைக்கு எங்கேயுமே பேச முடியுதா? ஒரு சில பகுதியில் தீண்டாமை இன்னும் இப்ப இருக்குதே. போய் பாருங்க. ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் ஒரு சின்ன கிராமங்கள்ல 2-3 கிராமங்கள் இருக்கு. சிவகங்கையில் இருக்கு, திருவாரூர்ல இருக்கு. எங்க இல்லைன்னு சொல்றீங்க? அப்ப அந்த கிராமத்துல பெரியார் வந்து நாட்டு வழியில போய் பெரியார் பாரம்பரிய வாரிசுகள் நிறைய நான் நீ அலைதான் உள்ள அவங்கள போச்சு சொல்றேன். ஒரு ரூபாய் போக மாட்டான். பேசுறாங்கல்ல, பெரியாரை பத்தி பேசுறாங்கல்ல, அந்த வாரிசுகள் நிறைய அலைதாமல. நாங்கெல்லாம் பெரியார் வாரிசுன்னு சொல்றாங்கல்ல, அவங்க போய் அந்த கிராமங்களை காப்பாற்ற சொல்லுங்க பாப்போம். இந்த பக்கத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல பருத்திக்கொள்ளூர் சின்ன கிராமம், நல்லா வச்சுக்கோங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் அதிகமா வாழ்ற கிராமம். பைக்ல இமானுவேல் சேகருடைய படத்தை ஓட்டுனதுக்காக நெருப்பு வச்சிருக்காங்க. தீண்டாமை இல்லைன்னு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நான் சொல்றேன். இது என்ன அர்த்தம்? பைக்கில் ஓட்டிருக்கான், அவன் வீட்டில் படுத்திருக்கான், போய் 2 பேர் தீ வச்சு கொடுத்துறான் பைக்க. நான் தான் டிஎஸ்பி போன் பண்ணி பேசி இமிடியேட்டா நடவடிக்கை எடுங்கன்னு நான் சொன்னேன். அப்ப தீண்டாமை இல்ல, எல்லாமே சுத்தமாயிட்டு சொல்றீங்க. ஏற்றத்தாழ்வு இல்லையா? டிபார்ட்மெண்ட்ல இல்லையா? சாதி பார்த்து வேலை செய்ய அதிகாரி எத்தனை பேர் இருக்கு அவங்களுக்கு தெரியாதா? எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்குது. மக்களுடைய எண்ணம் அதான், இருக்கக்கூடாது. நீங்க சொல்ற ஒட்டுமொத்த மக்களுடைய நலம் தீண்டாமை இருக்கக்கூடாதுன்னு தான். எழுச்சி எப்படி வருது? தீண்டாமை இருக்க போய் தானே வருது. இதுக்கு போய் பெரியார் என்ன பண்ணாரு? வந்து அந்த சூழ்நிலை அவருக்கு ஒரு சில கிராமங்கள்ல பண்ணிருக்கலாம். இல்லைன்னு சொல்ல, அது நானே பல கிராமங்கள் பண்ணிருக்கேன். ஒண்ணு நான் பெரியார் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சரின்னு நான் சொல்றேன். அவர் பேச சரின்னு சொல்றேன், தப்பு இல்லை. ஆளுநருக்கு தமிழக அரசு மட்டும் போல ஆகிட்டே இருக்கீங்க. ஆளுநரா பாத்திருக்கீங்க, பேசியிருப்பீங்க. அதாவது ஆளுநர் என்பது வந்து சுதந்திரம் வாங்கின காலத்திலிருந்து நிர்ணயிக்கப்பட்ட சரிதான். ஆளுநருக்கு பல சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு. நல்ல புண்ணியம். அவருடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறாங்க. இவங்க நாங்க சொல்றத நீங்க கேட்கணும், மாநில அரசு சொல்லுது. இதுதான் கான்ட்ரவர்சி. 2 பேரும் அனுசரிச்சு போனா அந்த பிரச்சனை வராது. மரபு மாத்துறது யாரு? மரபை மாத்துறது யாரு? மாநில அரசா, கவர்னரா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நீங்களே மாநில அரசு தான் நான் சொல்றேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்து நான் சொல்றது பணத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுன்னு சொல்லுங்க. மக்களால் சொல்லாங்க. இப்ப அசிங்கமா இருக்கு. அதுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுனா இன்னைக்கு தனிச்சையா ஓட்டு போடுவாங்க. யாருங்க ஓட்டு போடுறா? வேகத்தில் சொல்ல உண்மையை சொல்றாங்கன்னா எந்த அதுக்கு ஒரு சட்டம் போட்டாலும் பரவாயில்ல. பணம் கொடுத்தா எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போடணும்னு சொல்லுங்களேன். அப்படியா மக்கள் வாங்காம இருக்கட்டும். எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையை இனாமா கொடுத்து நீங்க எதிர்பார்க்க வச்சு அவங்கள முட்டாளாக்குறீங்க. அதனாலதான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஏத்துக்கிட்டாலும் அந்த அரசு தான் இப்ப இருக்குது. அப்படி இருக்கும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு ஆட்சிகள் மாற்றங்கள் ஏற்படும்ல. அப் அண்ட் டவுன் வந்துட்டு தான் நம்ம பார்த்துட்டு இல்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுன்னு சொல்றதுனாலேயே இருக்கட்டும், அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிறைவேற்றக்கூடிய சட்டத்தை ஏத்துக்கிறதுல ஆளுநருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவங்களுக்கு பல சட்ட சிக்கல்கள் இருக்கலாம். அதை ஆராய்ச்சி பார்த்தா தான் சொல்ல முடியும். நமக்கு சொல்ல முடியாது இல்லையா? மக்களினுடைய வளர்ச்சிக்காக அல்லது இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக எப்படி 100% 60% 40% கமிஷன் எடுத்துட்டு 60% வருது? அது நியாயமா? அதே ஒரு வேந்தர் போட்டீங்கன்னா 3 கோடி 4 கோடி வாங்கிட்டு நீங்க போடுவீங்க, வீசி போடுவீங்க. அது நியாயமா? ஸ்டேட் கவர்மெண்ட் அதெல்லாம் பண்ணிச்சு. அதெல்லாம் இறுக்கி பிடிச்சிட்டாருல, பண்ணக்கூடாதுன்னு. ஒரு வேந்தருக்கு 3 கோடி 4 கோடி 6 கோடி யாரு? ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட போஸ்டிங் போட்டுச்சுன்னா அவர் கண்ட்ரோல் வருது.
இப்ப அவங்களால பண்ண முடியல, கொள்ளடிக்க முடியல. இதான் உண்மை. இல்லைன்னு சொல்லுங்க. அதான் இறுக்கி பிடிக்காத அவனை ஒளியங்கிறீங்க. இதுதான் நியாயம். மக்களுக்கு நல்லது செஞ்சா நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க? கவர்னரை குற்றம் சாட்டுறதுக்கு ஒரு வரமுறை வேணும்ல. சரி, ஒரு சட்டமன்றத்துடைய மரபு வந்து ஒரு ஆரம்பிக்கும் போது, சட்டமன்றம் ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய கவர்னர் வந்து பேச போகணும். அவங்க எழுதி கொடுத்ததான் நீ பேசணும்னு சொல்லி சட்டத்தில் இருக்கான். அது எப்படி மரபு? எனக்கு நீங்க ஆர்டர் போடக்கூடாது. நான் தான் கவர்னர், நீங்க முதலமைச்சர். எனக்கு நீ கவர்னர் தான் ஆளுநர். ஆளுநர்னு பேர் வச்சிருக்கோம். முதலமைச்சர் ஆளுநர் கிடையாதுங்க, கவர்னர் தான் ஆளுநர். சட்டம். அந்த ஆளுநருக்கு நீங்க எப்படி ஆர்டர் போடுறீங்க? அது சொல்லுங்க. போடக்கூடாதுல்ல. அதிபர் அப்படி சொல்ல முடியாதுல்ல. அப்ப அதிபராட்சியம் தான் பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். யாராவது ஒரு கிங் அரசு இருந்தா பிரச்சனை இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். நாளைக்கு நானே ராஜா இருப்போம்ல, நல்ல மக்களுக்கு செஞ்சிருப்போம்ல. அதனால கவர்னர் என்பது ஒரு அரசு அங்கீகரிக்கப்பட்ட மத்திய அரசு இல்ல, ஒரு மக்களுக்காக வேண்டி சேவை செய்யக்கூடிய பணம் பார்க்கக்கூடியதுதான். அவங்களுடைய சட்டங்கள் வேறு, மாநில அரசுடைய சட்டங்கள் வேறு. அந்த சட்டங்கள் வேறாக இருந்தாலும் கவர்னர் என்பது இவருக்கு கட்டுப்பட்டது தான் மாநில அரசு. அதுக்காக வேண்டிய அடிமை இல்லை. இந்த வேங்க வயல் மனு கொடுத்துருந்தீங்க, சொன்னாங்களா? நம்ம மட்டும் கொடுக்கல, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. வேங்க வயலை பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரே கருத்து சொன்னாரு, இது மாதிரி பல பிரச்சனைகள் எங்கள்கிட்ட நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, நாங்கள் மத்திய அரசுக்கு கவனத்தை செலுத்திருக்கோம். அதுதான் சொன்னார். பாலியல் வன்கொடுமைக்கு அவர் சொன்னார். பாலியல் வன்கொடுமைக்கு வந்து சில ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சில தவறு. ஏன்னா கண்காணிக்க வேண்டிய அண்ணா யூனிவர்சிட்டியை கண்காணிக்க வேண்டியது யாரு? கவர்னராக கண்காணிப்பாரு, காவல்துறை கண்காணிக்க முடியல. அவங்க வேந்தர்னு எல்லா ஆளும் தரப்புல விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க, கூட்டணியில் இருக்கிறவங்க முன்வைக்கிறாங்க. அரசு மட்டும் குற்றம் சொல்றீங்களா? வேந்தர் இருக்கிற பொறுப்பு வேணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படும் போது நீங்க பணம் கொடுத்து ஒரு காலத்துல வாங்கினீங்க, இப்ப பணம் கொடுத்து வாங்க ஆள் இல்லை. இப்போ வேந்தருங்கிற பட்டம் சாதாரண பட்டம் கிடையாது. அந்த வேந்தருங்கிறத யார் கொடுக்கறது? ஸ்டேட் கவர்மெண்ட் முன்னால் கொடுத்து பணத்தை 6 கோடி 7 கோடி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்க குடும்பத்தில் வேண்டிய ஆள், அவங்க கட்சியில் வேண்டிய ஆள், இப்படி ஆளுகளுக்கு போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அதை போட விடாமல் அவர் நிறுத்திட்டாரு. பணம் கொடுத்துட்டு யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு நிறுத்தவர் பணம் வாங்க முடியாட்டாங்க. அப்போ நீ உங்களுக்கு சிக்கல் வரதானே செய்யும். அதான் காரணம். அவர் அப்படி பண்ண முடியாதுங்கிறாரு, இவங்க பண்ணுங்கிறாங்க. 2 பேருக்குள்ள காட்டுறது தானே. நான் சொல்றால நீங்க போடுங்கன்னு மாநில அரசு சொல்லுது, நீ சொல்றால நான் போட மாட்டேன். ஏன்னா நீங்க சொன்ன ஆளை நான் போட்டேன்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களையே நான் சொல்றேன்னா 6 கோடியை வாங்கிட்டு இவருக்கு நியமனம்னு போட சொல்லுவீங்க, நான் எப்படி போட முடியும்னு கேட்கிறேன். அவர் கேள்வி அதுதான், எப்படி போட முடியும்? பணத்துக்காக ஒரு வேந்தரை போட முடியாது. மனுகளை அதிகரிச்சிருக்க மாதிரி கொடுத்துருக்கீங்க மனுவை. பட் இப்போ டிஐஜி பிரஸ் மீட்ல கூட குறைஞ்சிருக்கு. சவுத் ரேஞ்சில் வந்து வடுகொலையில் குறைஞ்சிருக்கு. ஜாதி ரீதியான கொலைகள் வந்து திருநெல்வேலி புறநகர் பகுதியில் நடக்கவே இல்லை என்றால் சொல்லி கொடுத்துருக்காங்க பிரச்சனை. அது எப்படி பாருங்க? நானே நான் பல மீட்டிங் ப்ரெஸ்ல நான் ஜாதி ரீதியான கொலை இல்லைன்னு தான் சொல்றேன். மறுநாள் நடக்கிற கொலைன்னு தான் சொல்லி. இப்போ ஒரு கொலை சமீபத்தில் நடந்த கொலையில் கூட இன்வெஸ்டிகேட் பண்ணி போலீஸ் தூக்கிட்டு போய் கேட்குறாங்க, என்ன மோட்டிவேஷனே இல்லை, நான் கஞ்சா பகுதியில் வெடிச்சேன், யாருன்னா தண்ணியை போட்டு மோட்டிவேஷன் இல்லாமல் நடக்குது. இதுதான் உண்மை. அதை தான் நாங்களும் சொல்றோம். சாதி ரீதியானது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உயர் நீதிமன்றம் ஒரு சுயமோட்டா ஒரு வழக்கு எடுத்தாங்க. இந்த கோர்ட் பக்கத்துல ஒரு மாடம் நடந்துச்சுல்ல, மாயாண்டி கொலை என்பது தவறு தான், யார் செஞ்சாலும் தவறு, நான் ஒத்துக்கிறேன். இந்த தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்துக்காரன் தான் செஞ்சான்னு சொன்னோன்னா சுயமோட்டா ஒரு நீதிபதியை எடுக்கும் பொழுது எல்லா வழக்குமே சுயமோட்டாவை எடுங்க நான் சொல்றேன். எத்தனை கொலை நடக்குது, எத்தனை கோர்ட்டு முன்னால எத்தனை கொலைகள் நடந்திருக்கு, இது வரைக்கும் அந்த நீதிபதிகள் அந்த சுயமோட்டா அந்த கேஸுகள் எடுக்கல. அப்ப அங்கேயும் சாதி இருக்குன்னு நான் சொல்றேன். ஆமா, சாதியா செயல்படுறாங்க. இல்லன்னு யார் சொன்னா? எனக்கு நடந்துச்சுங்க, எனக்கு எப்படி தண்டனை கொடுத்தான்? கொஞ்சம் பாருங்க, எனக்கு எப்படி தண்டனை கொடுத்தான்? சாதிரியான தண்டனை, சட்ட ரீதியான தண்டனை இல்ல. நான் இன்னைக்கு நிரபராதி வந்து சுப்ரீம் கோர்ட்ல, அங்கதான் சாதி பார்க்கல. கீழ்கோட்லையும் பார்த்தா, ஹைகோர்ட்லையும் பார்த்தான். பேர சொல்லி அசிங்கமா பேசிடுவேன், வேண்டாம் நான் இங்க சொல்லல. எனக்கு நடந்துச்சுங்க. சட்டம் எங்க இருக்கு?